Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நாம் தமிழர் கட்சியின் பேச்சாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தவேகாவினர் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். நாம் தமிழர் கட்சியின் பேச்சாளர் இடும்பாவனம் கார்த்திக் தவேக தலைவர் விஜய் மீது அவதூறு பரப்பும் வகையில் பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இடும்பாவனம் கார்த்திக் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தென்காசி மாவட்ட நிர்வாகிகள் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அதேபோல் தவேக வழக்கறிஞர்கள் குறித்தும் அவதூறாக பேசி கருத்துக்களை வெளியிட்டதாகவும் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மனுவில் தெரிவித்துள்ளனர். சார்பா நாங்க இடும்பாவன் கார்த்திக் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். என்ன பர்பஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம்னா, விஜய் அவர்கள் தான் முதல் குற்றவாளி எனவும் அவங்க சைக்கோ அப்படின்னு சில தகாத வார்த்தைகளால அவங்க பேசினதுனால அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் என்பதற்காகவும், பிளஸ் அந்த யூடியூப் மூலியமா ரிலீஸ் ஆகிற விஷயங்களை ரத்து பண்ணணும், அவர் மேலேயும் உள் நடவடிக்கை நடத்தி அவங்க விசாரணை செய்யணுங்கிறதுக்காகவும் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் தென்காசியில நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக அந்த கிளை சார்பா உள்ள எல்லா செயலாளர்களும் சேர்ந்து நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். இந்த கம்ப்ளைண்டோட நோக்கமே என்ன அப்படின்னா, இதை தடுக்காத பட்சத்துல வன்முறையை தூண்டுற மாதிரி இது இருந்துடக்கூடாது. ஸோ எங்களுக்கு வன்முறை ஏற்படுத்தாத வகையில் அவங்க மேல தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கணும் என்பதற்காக நாங்க இதை கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். நாங்க நம்புறோம் இங்க கொடுக்கறத ப்ரொசீட் பண்ணுவாங்கிறத நம்புறோம். எப்படி ஃபெலிக்ஸ் ஜெனரல் அண்ணா மேல ஒரு உண்மையான விஷயங்களை சொல்லும் போது எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணாங்களோ, இப்ப ஃபோர்ஜரியா சில விஷயங்களை பண்றாங்க, வன்முறை தூண்டுற மாதிரி பண்றாங்க. ஸோ இதை ஸ்டாப் பண்ணுவாங்கிறத நாங்க நம்புறோம். அதுக்காக இங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்காக நாங்க வந்திருக்கோம். நன்றி.